வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால நாகரிகத்தோட மறைக்கப்பட்ட சரித்திரத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். அவங்களோட சில கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துது. வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். ஒரு ஷாலின் துறவி, எகிப்துல ஒரு துறைமுகம், அப்புறம் ஒரு ஓட்டுப்பெட்டி. இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள தான் நம்ம பண்டைய தமிழர்களோட ஒரு பிரம்மாண்டமான கதையே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த முடிச்சு அவிழ்ப்போம். நாம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இந்த 4 தலைப்புக்குள்ள தான் இருக்கு. புதுமைகளின் போர் வீரர்கள், உலகம் முழுக்க அவங்களுடைய தாக்கம், சமூகத்தை அவங்க எப்படி வடிவமைச்சாங்க, அப்புறம் காலத்தையே ஜெயிக்கிற அவங்களோட கலைன்னு ஒவ்வொன்னா பார்க்கும்போது அந்த புதிருக்கு விட கிடைச்சிடும். சரி, முதல்ல நாம பார்க்க போறது புதுமைகளின் போர் வீரர்கள் பத்தி தான். இங்க தத்துவம் ஒரு ஆயுதமா மாறுது, தியாகம் ஒரு போர் தந்திரமா மாறுது. பண்டைய தமிழர்கள் போர உடம்பால மட்டும் இல்ல, அறிவாலையும் எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கிற குங்ஃபுவும் ஜென் தத்துவமும் இதோட ஆணிவேர் ஒரு தமிழர்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, காஞ்சிபுரத்திலிருந்து போன பல்லவ இளவரசர் போதிதர்மர் தான் தியானத்தையும் தற்காப்பு கலையையும் சீனாவுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கினார். ஒரு பக்கம் ஒரு ஆண் தற்காப்பு கலைய கடல் கடந்து கொண்டு போறார். ஆனா அதே சமயத்துல இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண் போரோட அர்த்தத்தையே மாத்தி எழுதுறாங்க. அவங்கள உருவாக்கினது வெறும் போர்க்கலை இல்ல, அது ஒரு தியாக ஆயுதம். யார் அவங்க? அவங்க தான் குயிலி, ராணி வேலுநாச்சியாரோட தளபதி. நவீன உலக சரித்திரத்துல முதல் மனித வெடிகுண்டுன்னு இவங்கள தான் சொல்றாங்க. இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட தியாகம் கிடையாது, இது ஒரு பக்காவான மிலிட்ரி பிளான். உடம்புல நெய்ய ஊத்திக்கிட்டு தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கடங்குக்குள்ள குதிச்சு மொத்தத்தையும் தரமட்டமாக்குனாங்க. அவங்களோட இந்த ஒரு செயல் போரோட போக்கே புரட்டி போட்டுடுச்சு. போர்க்களத்துல மட்டும் இல்ல, வணிக களத்திலையும் தமிழர்களோட கொடி உயர பறந்துச்சு. கடல்களை கடந்து அவங்களோட செல்வாக்கு எப்படி உலகம் முழுக்க எதிரொலிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். பண்டைய தமிழர்களோட கால்தடம் எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்பிரிக்கா கடற்கரையில இருந்து ரோமானிய சாம்ராஜ்யம் வரைக்குமா? வாங்க அதுக்கான ஆதாரங்களை பார்க்கலாம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் கதை இல்ல, சரித்திரம். எகிப்துல செங்கடல் ஓரமா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டும்போது நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிச்ச பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதுல கண்ணன், சாத்தன்னு நம்ம ஊர் பெயர்கள். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு தமிழ் வணிக சமூகமே வாழ்ந்திருக்கு. அப்பவே ஒரு குளோபல் வில்லேஜ் இருந்திருக்கு. உலக பயணியான மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டோட முத்து வளத்தை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிருக்காரு. என்னவே முடியாத அளவுக்கு முத்துக்கள் இருக்கு, கண்ணால பார்க்காதவங்க இதை நம்பவே மாட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. ஏன், எகிப்தோட பேரழகி கிளியோபாட்ரா கூட நம்ம பாண்டிய நாட்டு முத்துக்களை தான் விரும்பி போட்டதா வரலாறு சொல்லுது. பாருங்க, நம்ம ஊர் முத்து உலக அரசியலையே அலங்கரிச்சிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய வியாபாரத்தை, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான நிர்வாக அமைப்பு இருந்திருக்கணும் இல்லையா? இப்ப அவங்க எப்படி சமூகத்தை நிர்வகிச்சாங்க, பிரம்மாண்டமான திட்டங்களை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். உலகம் முழுக்க ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு காலத்துல, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோழர்கள் கிராம நிர்வாகத்துக்கு ஒரு தேர்தல் முறைய வச்சிருந்தாங்க. அதுதான் குடவோலை முறை. மக்கள் தங்கள் ஆள போறவங்கள தாங்களே தேர்ந்தெடுத்தாங்க. இது ஒரு வகையான ஜனநாயகம். அதுக்கான கல்வெட்டு சாட்சி இன்னிக்கும் உத்திரமேரூர்ல அப்படியே நிக்குது. இந்த சிஸ்டமோட அழகே அதோட எளிமைதான். வேட்பாளர்களோட பேரை பனையோலையில எழுதி ஒரு பானைக்குள்ள போட்டுருவாங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓலையில யார் பேர் வருதோ அவர்தான் தலைவர். எவ்வளவு வெளிப்படையான நேர்மையான ஒரு தேர்தல் பாருங்க. சமூகத்திலே எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஓகே, ஒரு சமூகத்தை இயக்கிற சட்டத்திட்டங்கள், அதாவது சாஃப்ட்வேர் பத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த சாஃப்ட்வேர் நல்லா இயங்கணும்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் வேணும் இல்லையா? வாங்க அவங்க கட்டின அந்த பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு பத்தி பார்ப்போம். 22 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, 22 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ஏரி, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு பேரு தான் சோழகங்கம். இது வெறும் ஏரி இல்ல, மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு கடலனே சொல்லலாம். ராஜேந்திர சோழன் தன்னோட கங்கை வெற்றியை கொண்டாட கட்டின ஒரு பிரம்மாண்டமான பொறியியல் சாதனை இது. இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே அது உருவாக்கப்பட்ட விதம்தான். போர்ல தோத்து போன ராஜாக்களோட தலையில கங்கை தண்ணிய சுமந்து வர வச்சு அந்த தண்ணியால தான் இந்த ஏரியை நிரப்புனாங்க. சோ இது வெறும் தண்ணியால நிரம்பின ஏரி இல்ல, வெற்றியால கட்டப்பட்ட ஒரு சரித்திர சின்னம். இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க கலையும் அறிவியலும் ஒன்னு சேருது. இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜிய அசந்து போற அளவுக்கு பண்டைய தமிழர்களோட இன்ஜினியரிங்கும் கெமிஸ்ட்ரியும் இருந்திருக்கு.
மாமல்லபுரத்துல இருக்கிற பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அதெல்லாம் செங்கல் வச்சு கட்டுனது இல்ல. ஒரே ஒரு பெரிய பாறைய மேல இருந்து கீழா செதுக்கி உருவாக்குனது. ஒரு ஐஸ் கட்டியில சிற்பம் செதுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் பிசகுனாலும் மொத்த உழைப்பும் வீண். எவ்வளோ பெரிய திறமையும் கணித அறிவும் பொறுமையும் இதுக்கு தேவைப்பட்டிருக்கும். அவங்களோட இந்த திறமை கல்லுல மட்டும் இல்ல, வண்ணத்திலையும் இருந்துச்சு. சிற்பக்கலையில மட்டும் இல்லாம ஓவியம், இயற்கை வேதியியல் இதுலயும் அவங்க கில்லாடிகளா இருந்திருக்காங்க. புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற சித்தன்னவாசல் குகை ஓவியங்களோட வண்ண ரகசியம் என்ன தெரியுமா? பூக்கள், இலைகள், தாது பொருட்கள், அப்புறம் சில வகையான கற்கள். இதுதான் இன்னைக்கு நாம ஆர்கானிக், சஸ்டெயினபிள்னு பெருமையா பேசிக்கிறோமே, அதை அவங்க அப்பவே செஞ்சு காட்டிட்டாங்க. இந்த ஓவியங்களுக்கு வயசு 1300 வருஷத்துக்கும் மேல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதோட நிறம் கொஞ்சம் கூட மங்கல, அப்படியே பளபளன்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இயற்கையான பொருட்களை வச்சு உருவாக்கின வண்ணங்கள் காலத்தையே ஜெயிச்சு நிக்குது. இது கலையும் அறிவியலும் சேர்ந்த ஒரு மேஜிக். அப்போ குங்ஃபூல ஆரம்பிச்சு கொடவோலை வரைக்கும், எகிப்து வர்த்தகத்துல இருந்து மாமல்லபுர சிற்பங்கள் வரைக்கும் தமிழர்களோட கண்டுபிடிப்புகள் பல துறைகள்ல இருந்திருக்கு. நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனிதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த சரித்திர உண்மைகள் எல்லாமே காலப்போக்குல மறைஞ்சு போய் திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். ஆனா இன்னும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற யாருக்குமே தெரியாத கதைகள் எத்தனை இருக்குமோ? வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை தேடுவோம், யோசிப்போம். நன்றி.